ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிஎஸ்எஸ்ல பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சிஎஸ்எஸ் ஃபைலை 3 டைப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த 3 டைப் என்ன டைப் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ். ஸோ பார்ட் 1னால நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு நம்மளோட ஃபைல்குள்ளே போயிடுவோமா, விஎஸ்குள்ளே போயிட்டு சில நியூ ஃபைல்னு சொல்லி கொடுத்துருவோம். நியூ ஃபைலில் போய்ட்டு HTML அப்படின்னு டைப் பண்ணால் HTML வரும். அண்ட் அதை போட்டோன்னே நம்மளுக்கு untitled.html இந்த மாதிரி தான் வரும். நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன ஃபைல் நேம் வேணுமோ அந்த நேமை வச்சு நம்ம சேவ் பண்ணுவோம். நான் CSS class.html அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே CSS class.html சொல்லி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட HTML பேசிக் வீடியோ நான் ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணி தான் CSS வந்திருக்கேன். ஸோ HTML ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நான் போட்டுக்கிட்டேன். சும்மா நார்மலாக ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். ஹாய் எவ்ரி ஒன், நம்ம எப்பவுமே பாடிக்குள்ளே தான் கொடுக்குறதுனால நான் வந்து ஹாய் எவ்ரி ஒன் கொடுத்துட்டேன். ஆனால் அது கீழே டுடே கிளாஸஸ் அபவுட் தி பேக்ரவுண்ட் கலர்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம இதை சேவ் பண்ணி ரன் பண்ணோன்னா நம்மளோட அவுட்புட் பேஜில் இந்த மாதிரி வந்து நார்மலாக ஷோ ஆகும். ஓகேவா? நம்ம அந்த லைன் வந்து கீழே வரணும்னா என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்? BR அப்படின்ற ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் BR கொடுத்துக்கிட்டேன். அண்ட் எனக்கு பாடியில் வந்து நான் வந்து BG கலர் ஈக்குவல் டு க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது என்ன ஆகும்னா என்னோட பாடி ஃபுல்லாகவே அதில் வந்து BG கலர் அங்கே பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே எனக்கு க்ரீனாக மாறும். ஆக்சுவலாக BG கலர் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஈக்குவல் டுன்றது நமக்கு தெரியும், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு தெரியும். டபுள் கோட்ஸில் தான் நம்ம வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ வந்து அந்த BG கலரில் போய் எடுத்துக்கும். ஸோ அப்போ நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபுல்லாக க்ரீனாக மாறிடும். இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரீனாக ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு CSS ஸ்டார்ட் பண்ணதுனால CSSல 3 டைப்பாக நம்ம வந்து CSS ஃபைலை வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஒன்று வந்து இன்லைனாக நம்ம வந்து CSS யூஸ் பண்ணலாம். அண்டு இன்டர்னலாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்டு எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம். இந்த 3 டைப்பில் நம்ம CSS ஃபைலை வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றத இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்லைன் மெத்தட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா H1 அப்படின்ற ஒரு டேகுக்குள்ளே நான் இன்லைன் மெத்தட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த இன்லைன் மெத்தடை எப்படி பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக CSSனாலே ஸ்டைலிங் தானே. ஸோ ஸ்டைலுன்ற டேக் தான் நம்ம CSSல கண்டிப்பாக மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த H1 டேகில் நான் உள்ளே வந்து ஸ்டைல் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறேன். ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டைல் டபுள் கோட்ஸ் கொடுக்கும் போதே அது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலரில் சம்திங் அதில் இருக்க ஏதாச்சும் ஒரு கலரை வந்து கிளிக் பண்ணி செமிகாலன் மஸ்ட்டு வந்து அங்கே இருக்கணும். இப்போ நம்ம சேவ் பண்ணி நம்மளோட பேஜை ரன் பண்ணி பாருங்களேன். அந்த H1ஓட பேக்ரவுண்ட் மட்டும் அந்த கலர், அதாவது அது ஒயிட் கலர் மாதிரி தான். ஸோ அந்த ஒயிட் கலர் மாதிரி அதை வந்து எடுத்துக்கிச்சு. இது அந்த H1 டேக் மட்டும் மாறி இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஸ்டைலை வந்து குறிப்பிட்ட அந்த செலக்டரை வச்சு நம்ம செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். நம்ம இதில் நிறைய விதமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ஃபாண்ட் சைஸ் கொடுத்துட்டு 40 பிக்சல் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அந்த கலர் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து மாறும். ஆக்சுவலாக வந்து டெக்ஸ்ட் கலருக்கு நம்ம நார்மலாக கலர் அப்படின்னு கொடுத்தாலும் அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து மாறிடும். ஸோ டெக்ஸ்ட் கலர் மாறணும் இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணி நம்மளோட பேஜ் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்களா அந்த ப்ரௌன் கலரில் வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேவா? ஃபாண்ட் சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்காக நிறைய விதமான ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் நம்ம தான் தேடி நம்ம வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் அழகாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்லைன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இன்லைன்னா நம்ம HTML டேக்லேயே ஸ்டைல் கொடுத்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து இன்லைன். இப்போ நம்ம இன்டர்னல்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்டர்னல் வந்து நம்ம எப்படி CSS யூஸ் பண்ணுவோம்னா, ஹெட்டுக்குள்ளே தான் நம்ம மோஸ்ட்லி லிங்காக இருக்கட்டும் ஸ்டைல் எது பண்ணாலுமே நம்ம வந்து ஹெட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஹெட்டுக்குள்ளே ஸ்டைல் அப்படின்ற டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் வந்து பாடி கலரை வந்து மாற்ற போகிறதுனால பாடியை வந்து செலக்ட் பண்ணி பாடி அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் ஓப்பன் பிரேஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதில் நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு நான் வந்து சம்திங் ஏதோ ஒரு கலரை கொடுத்து அந்த செமிகாலன் வச்சுட்டேன். இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து HTML பண்ணும்போது BG கலர் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தோம். ஈக்குவல் டு கலர் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் CSSல வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டர்னல்லையும் சரி இன்டர்னல்லையும் சரி நம்ம பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து மாறும். ஓகேவா? அதனால குழப்பிக்க வேணாம். BG கலர்னால் வந்து நம்ம HTML வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. நம்ம CSSல வந்து எப்போவுமே பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரி தான் வந்து கொடுக்கணும்.
சரி ஓகேவா. இப்போ பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுத்துட்டு சம்திங் கலர் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட கலர் வந்து மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கலருக்கும் இப்போ இந்த கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு இன்டர்னல் ஃபைலை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் அதே மாதிரி இன்லைன் மெத்தடையும் நம்ம இன்லைன் ஃபைலும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம எக்ஸ்டர்னலில் தான் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னலில் வந்து நம்ம எந்த மாதிரி பண்ண போகிறோம்னா நம்மளோட ஃபைலுக்கு வந்து போய்க்கணும். அங்கே நான் ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல் வச்சிருக்கோம் அது எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். நான் நியூவாக ஒன்று கொடுக்க போகிறேன். நியூவால் நான் என்ன பேர் கொடுக்க போகிறேன்னா இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக நான் எக்ஸ்டர்னல் ஃபைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம HTML பண்ணனா HTML கொடுப்போம். CSS பண்ணுறதுனால நான் எக்ஸ்டர்னல் ஃபைல் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ நம்மளோட CSS கிளாஸ் டாட் HTMLையும் எக்ஸ்டர்னல் ஃபைல் டாட் HTMLையும் லிங்க் பண்ண போகிறோம். அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் பண்ணுற மெத்தட். ஓகேவா. இப்போ நம்ம CSS கிளாஸில் இருக்க அந்த HTML இருக்க அந்த இன்டர்னல் ஃபைலை ஃபுல்லாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்டர்னல் ஃபைல் டாட் CSS கிரியேட் பண்ணி வச்சோம்ல அதில் போயிட்டு நான் பாடிக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சம்திங் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். அண்ட் நம்ம சேவ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஹெட் நம்மளோட HTML கிளாஸ் HTML ஃபைலுக்கு வந்து ஹெட்டுக்குள்ளே என்ன கொடுக்கணும்னா லிங்க்னு சொல்லிட்டு ஒரு டேகை வந்து கொடுத்துக்கிட்டு HRF நம்ம ஃபஸ்ட்டு HTML வீடியோலாம் கரெக்டாக பார்த்துருப்போம். HRF நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த HRF கொடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் நம்மளோட நெக்ஸ்ட் அந்த CSS ஃபைலோட நேம் என்னவோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபைல் டாட் CSS இருக்குல்ல அதை வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஓகேவா. இப்போ நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம இதில் ஒன்று விட்டுட்டோம். பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து அந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. ரன் பண்ணால் ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் வந்துருச்சு. ஏன்னா இந்த ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது என்ன மிஸ்டேக்னா நம்ம ஆட்ரிபியூட் வந்து மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா REL அப்படின்னா ரிலேஷன்ஷிப். அது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லணும். REL ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஸ்டைல் ஷீட் இது வந்து ஸ்டைல் ஷீட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற REL நம்ம கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம HRF கொடுத்து சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த REL வந்து ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு வந்து அப்புறம் வந்து ரன் ஆகாது. ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஆக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். இப்போ நம்மளுக்கு CSS ஃபைல் 3 விதமாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஓகேவா. இதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க. ஓகே. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம CSS ஃபைலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத 3 டைப்பை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் CSSல கற்றுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நம்ம பேஜை என்ன பண்ணியிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் நம்ம போடுற டெய்லி வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் நம்ம சேர்ந்தே இனி டேக்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் CSSல எல்லா ப்ராப்பர்ட்டியும் மெதுவாக ஒன்று ஒன்றா தமிழில் கற்றுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி டேக்ஸ். பை பாய்.